வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஹிந்தி ரிலீஜியஸ் எக்ஸாம்ஸில் உள்ள அந்த கிரேட் 3 எக்ஸாம்ஸில் உள்ள பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ் தவிர என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது மட்டும்தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கேட்கல, புதுசாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? ஸோ எந்த சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 300, சரத்து 311, சரத்து 327, சரத்து 326. ஸோ எந்த சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 311 தான். அதாவது மேலதிகாரி வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு அரசு அதிகாரியை வந்து ரிசைன் பண்ண முடியாது, பதவி நீக்கம் பண்ண முடியாது. ஸோ அந்த அரசு அதிகாரிகளோட பாதுகாப்பு பற்றி சொல்கிற சரத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 311 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். மீத பார்க்க போகிற எல்லா பாலிட்டி கொஸ்டின்ஸுமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்து பார்த்ததுதான். ஸோ கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அதாவது ஒரு மசோதாவை பாராளுமன்றம்னா லோக்சபா ராஜ்யசபா, அதில் தனித்தனியாக கொண்டு வந்து ரெண்டுலேயுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வைக்கணும். எந்த மசோதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு திருத்த மசோதா, பண மசோதா, சாதாரண மசோதா, தனியார் மசோதா. ஸோ இது நமக்கே தெரியும் எந்த மசோதானா, அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஸோ அரசியலமைப்பு திருத்த மசோதா மட்டும் எல்லா அவையிலுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து சட்டமாக ஆக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, 2க்கு ஆன்சர் வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 3வது கேள்வி என்ன கேள்வினா, கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை? கூட்டாட்சி அரசாங்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதில் சொல்லப்பட்ட அந்த கூட்டாட்சி அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம், இந்த ரெண்டு சேர்ந்தது தான். ஸோ அதில் எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ என்னது, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ எழுதப்பட்ட அரசியலமைப்பு. பி என்னது, சுதந்திரமான நீதிமன்றம். நீதிமன்றத்தை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ பி கரெக்டு தான், சுதந்திரமான நீதிமன்றம். சி என்னது, ஈரவை சட்டமன்றம். ஸோ ஈரவை கொண்ட சட்டமன்றம் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, அதுவும் ரைட்டு தான். ஒற்றை அரசாங்கம். ஸோ ஒற்றை அரசாங்க முறை வந்து நம்ம இதில் குறிப்பிடல, இல்லை சிறப்பு அம்சங்கள் கிடையாது. ஸோ இதில் எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஒற்றை அரசாங்கம் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அது வந்து சிறப்பு அம்சம் இல்லை. கூட்டாட்சி அரசாங்கம் வரைக்கும் எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை அரசாங்கம். அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும்? தகவல் அறியும் உரிமை சட்டப்படி வந்து எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 நாட்கள், 10 நாட்கள், 14 நாட்கள், 30 நாட்கள். ஸோ எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனு கொடுத்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தந்தே ஆகணும். ஸோ எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாள், 1 வீக் தான் வந்து டைம். அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக மனுக்கு கேட்டிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தந்தே ஆகணும். ஸோ 7 நாட்கள் தான் வந்து டைம். தகவல் அறியும் உரிமை சட்டம். கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பெருகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையது? அதாவது நிதி நெருக்கடி நிலை விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியுதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். தேசிய நெருக்கடி நிலை வந்து 352, அதுக்கப்புறம் மாநில நெருக்கடி நிலை 356 மற்றும் 365 சேர்ந்ததா மாநில நெருக்கடி நிலை. நிதி நெருக்கடி நிலை என்ன பார்த்தீங்கன்னா 360. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிதி நெருக்கடி நிலை பற்றி என்ன ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி நெருக்கடி நிலை அப்படின்னா என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, விதி 360 தான் வந்து நிதி நெருக்கடி நிலை பற்றி சொல்றது, 360. அதுக்கடுத்து கேள்வி, இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின், மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஸோ மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஆளுநர், பி முதலமைச்சர், சி குடியரசுத் தலைவர், டி பிரதமர். யார் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சதான் ஆளுநர் தான் வந்து மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆருக்கு. ஸோ 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா அமைப்பை முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மீது. ஸோ லோக் ஆயுக்தா அப்படின்னு என்னதுன்னா, அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள், பிரதமர்கள் இவங்க எல்லாம் ஊழல் செஞ்சாங்கன்னா அதை விசாரிக்கிற அமைப்பு தான் வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ஸோ இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை வந்து எந்த மாநிலம் முதலில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து ரிப்பீட்டான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, ராஜஸ்தான். ஸோ இதில் எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்துச்சு லோக் ஆயுக்தா. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் அப்ரூவல் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தான். ரெண்டுமே மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ லோக் ஆயுக்தா அமைப்பை முதலில் கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா, மேக்ஸிமம் பாலிட்டி கொஸ்டின்ஸ் 10, மேக்ஸிமம் வந்து 10 அபோவ் இருக்குது, இல்லைனா மினிமம் வந்து 10 அந்த 9 அவ்வளோ சம்திங் இருக்குது. ஸோ பாலிட்டி போட்டாலே போதும், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னதுன்னா, ஜவஹர்லால் நேரு, BN ராவ், KM முன்சி, டாக்டர் BR அம்பேத்கர். யார் கொண்டு வந்ததுன்னா, ஜவஹர்லால் நேருக்குரிய அந்த முகவுரை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த முகவுரை நோக்கம் கொண்டு வந்தாங்க. சமய சார்பின்மை மற்றும் சமத்துவமின்மை அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ யார் கொண்டு வந்தா, ஜவஹர்லால் நேரு.
ஸோ 8க்கு ஆன்சர் என்னன்னா ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 9வது, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டான பாலிட்டி கொஸ்டின்ஸ். இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் யார்? அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் 5 வருடம் தலைமை நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும் அல்லது நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து 10 வருடங்கள் வந்து லாயரா நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக 10 வருஷம் லாயராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எந்த விதமான நீதிபதியுமே இல்லாமல் டைரெக்டாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா அந்த ஒரே முதல் பெண் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருந்து டைரெக்டாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனவங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி, இந்து மல்கோத்ரா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.